வெல்கம் டு MK சமையல். இன்னைக்கு நாம செய்ய போற டிஷ் சாக்லேட் கேக். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சாக்லேட் கேக் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை என பார்க்கலாம். மைதா 300 கிராம், கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், டைரி மில்க் சாக்லேட் 3, சர்க்கரை 200 கிராம், வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், முட்டை 3, பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன், பால் 1 டம்ளர், ரீஃபண்ட் ஆயில் 1 டம்ளர். மைதா மாவு, பேக்கிங் பவுடர், உப்பு, பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு சல்லடையில சலிச்சு எடுத்துக்கணும். சலிச்ச மாவை ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரை எடுத்துக்கணும். எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரைய போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற ரீஃபண்ட் ஆயில ஊத்திக்கணும். முட்டைய ஊத்திக்கணும். 3 நிமிஷம் நல்லா மிக்ஸியில அரைச்சுக்கணுங்க. மைதா மாவும் கொக்கோ பவுடரையும் நல்லா கலந்து விடணுங்க. அரைச்சு வச்சிருக்கிற முட்டை கலவைய ஊத்திக்கணும். மாவும் முட்டை கலவையும் நல்லா கலந்து வர மாதிரி கலக்கி விடணும். வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஊத்திக்கணுங்க. நல்லா கலந்து விடணும். பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மாவை நல்லா கலக்கிக்கணுங்க. மாவு கெட்டியா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பாலை ஊத்திக்கணும். நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி மாவு வர வரைக்கும் நல்லா கலக்கி எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணுங்க. யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருந்தா ஒண்ணு வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாகட்டுங்க. குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்குங்க. இந்த மாதிரி எண்ணெய் குக்கர்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விடுங்க. குக்கர்ல பட்டர் சீட் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி பட்டர் சீட் மேலையும் நல்லா தேய்ச்சிக்கலாங்க. தோசைக்கல்ல சூடானதும் 1 கப் தூள் உப்பு கொட்டிக்கலாங்க. நல்லா பரவலா கொட்டி விடணும். கலக்கி வச்ச கேக் கலவைய குக்கர்ல ஊத்திக்கலாங்க. ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க. குக்கரை தோசைக்கல் மேல வச்சுக்கலாங்க. குக்கர் மூடியில இருக்க கேஸ் கட்டையும் விசிலையும் எடுத்துடலாங்க. எடுத்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாங்க. 40 நிமிஷம் கழிச்சு குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு கத்தியை இப்படி இந்த மாதிரி விட்டு பார்க்கணுங்க. கத்தியில மாவு ஒட்டாத வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. குக்கரை இறக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கத்தியால குக்கர்ல இருக்க கேக்கோட ஓரத்தை எடுத்து விட்டுருங்க. ஒரு கப் எடுத்துக்கலாங்க. டைரி மில்க் சாக்லேட்டை இந்த மாதிரி உடைச்சு போட்டுக்கலாங்க. 3 ஸ்பூன் பால் ஊத்திக்கலாங்க. அந்த தோசைக்கல்ல இருக்க உப்பு சூடா இருக்குங்க. அது மேல எடுத்து வச்சிருங்க கப்ப. கொஞ்ச நேரத்துல சாக்லேட் நல்லா உருகிக்குங்க. நல்லா ஸ்பூன்ல கலந்துக்கலாம். சாக்லேட் கிரீம் ஆட்டம் ஆயிடுங்க. குக்கர் மேல ஒரு தட்டை இப்படி வச்சு திருப்பிக்குங்க. பட்டர் சீட்டை எடுத்துடலாங்க. கேக்க திருப்பிட்டு மேல பொங்கி வந்த மாதிரி இருக்குங்க. மேல இருக்கிறத கத்திய வச்சு லைட்டா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம்.
சாக்லேட் நல்லா க்ரீம் ஆட்டம் ஆனதும் அந்த சாக்லேட்டை இந்த மாதிரி ஸ்பூன்ல கேக்கு மேல தடவிக்கலாங்க. முந்திரி பாதாம் பருப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடைச்சு தூவி விடலாங்க கேக் மேல. சாக்கோ சிப்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி தூவி விடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.